ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். பாட்டுக்கு ப்ரொமோ கொடுக்குறேன்னு படத்தில் எல்லாத்தையும் கதற விட போகிறேன் அப்படின்னு ஹைப் ஏற்றி விட்டாப்புல டைரக்டர். அதுபோக ஃபஸ்ட்டு படத்துலேயே ஹீரோவாக நடித்து ஒரு ஹீரோவாக 100 கோடி தந்து அதுலேயே ஹைப் ஏற்றி விட்டுருக்காப்புல படத்தோட ஹீரோ. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ட்ரெய்லரை வேறு விட்டு அந்த ட்ரெய்லர் வேறு டான் 2 அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு அதுலேயும் ஒரு ஹைப் ஏற்றி விட்டுருந்தாங்க. இத்தனை எல்லா ஹைப்பும் சேர்ந்து இந்த படம் வந்து இப்போ டான் 2 இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த படம் டிராகன். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். டிராகன், அதாவது அதுக்கு பேர் காரணம் என்ன சார், ஏன் டிராகன் வச்சுருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால், ஒரு பெரிய பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு வேறு டைரக்டர் எல்லாத்துலேயும் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டக்கூடாதுன்ட்டு இருந்தார். அது ஒரு செகண்ட் ஆகாது அதை வந்து சொல்கிறதுக்கு. சரி, ஓகே, அது நல்லா தான் இருந்தது. அவர் ஏன் டி ராகவன் டிராகனாக மாறுறாரு அப்படிங்கிறது அதே ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுவாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. சரி, இந்த டிராகன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதில் கோல்டு மெடல்லாம் வாங்கி ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்கியிருக்காப்புல. அப்புறம் கோல்டு மெடல் வாங்கிட்டு போய் ஒரு பிள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாப்புல. அந்த பிள்ளை என்னங்குது, நீ ரொம்ப சப்பையாக இருக்க, எனக்கு பாரு இந்த மாதிரி ரகட் பைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுது. அதை பார்த்த ஹீரோ மனமுடிந்து போகிறாரு. அப்புறம் வந்து சொல்கிறாப்புல, அவன் ஒரு ஃபெயிலு, ஸ்கூல் முதல்ல உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பான், கெட்ட பழக்கம் உள்ள பையன் அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல. நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னா, அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது. அதனால் மனமுடிந்த ஹீரோ அவர் ஃப்ரெண்டுகிட்ட வந்து, ஏன் அன்பு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ நல்லவனாக இருந்தாலும் பிடிக்காது அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ தான் ஹீரோ வந்து, நம்ம போய் இனிமேல் காலேஜுக்கு போகிறோம், மாஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாப்புல. அதை ஒரு வேத வாக்கை எடுத்துக்கிட்டு ஹீரோ காலேஜில் வந்து டிராகனாக மாறுறாப்புல. எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் மதிக்காமல் காலேஜுக்குள்ளே வந்து டிராகனாக சுற்றிக்கிட்டு, காலேஜுக்குள்ளே ஹாஸ்டலுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. காலேஜில் கூட அட்டெண்டன்ஸ் இல்லை. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? கெட் அவுட். அப்படி இருக்கிறவரை அவர் நினச்ச மாதிரி வந்து ஒரு பிள்ளை வெறித்தனமாக லவ் பண்ணுது. இவரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. லவ் மட்டுமே பண்ணுறாப்புல, மற்ற படிக்கிற சமாச்சாரம் அதெல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் அங்கே வந்து இவர் ஓவராக பண்ணுறதை பார்த்து மட்டையை தட்டி போட வெளியே அனுப்பிடுறாங்க. அப்புறம் வெளியே போன ஹீரோ டிகிரியே முடிக்கல, கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணாங்காட்டி சரி ஏதாவது வேலை கிளிக்காத போவாருன்னு அந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணார் நம்ம ஹீரோ, அதான் வேலையே முடிக்கல, டிராகன்ஸ் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்ட்டு 2 வருஷமாக வீட்டையும் ஏமாற்றிட்டு, அந்த பில்லையும் ஏமாற்றிட்டு, ஃப்ரெண்ட்ஸையும் ஏமாற்றிட்டு ஜாலியாக இருக்காப்புல. இதனால் காண்டான அந்த ஹீரோயின் அம்மா, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் போல அப்படின்ட்டு லம்ப ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு மாப்பிளை வந்தோடனே இவன் கழட்டி விட்டு ஓடிடுறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதனால லைஃபே நல்லாக்குன்னா அது பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா வேறு கான்டெஸ்ட்டில் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஹீரோவுக்கு வந்து மண்டையில் அடித்த மாதிரி, ஓகே நம்ம இன்ஸ்டண்ட்டாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல வேலைகளை பார்க்குறப்பல, இவர் செஞ்ச இந்த வேலையெல்லாம் இவரை திருப்பி எப்படி செஞ்சுது அப்படிங்கிறதான் இந்த டிராகன். நம்ம இதில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பாராட்டணும். ஒரு டேலண்ட் நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது, அது பிஸ்னஸாக இருந்தால் கூட அதை நம்பி எவனும் பண்ண மாட்டேன். அது பண்ணதுக்காக அவங்களுக்கு பாராட்டணும். ஏன்னா வந்து பிரதீப் இன்னொருத்தரோட கதையில் போய் இவர் கான்ஃபிடென்ட் நடிச்சிருவாரா, அவங்க இவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக காட்டிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு இதுதான். இப்போ வந்து இந்த சினிமா அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பியூர் அண்ட் பியூர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி, நம்ம டேலண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோவாகிறது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம்தான். அன்னைக்கு பிரதீப் செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டார் படத்துக்கு வர மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னாலே நம்பல, என்னையா அது தேட்டர்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமை தேட்டர் ஹவுஸ்ஃபுல் பண்ணுற அளவுக்கு க்ரௌடு புல் பண்ணுற ஹீரோவாக பிரதீப் மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மட்டும் மாறிட்டார் அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு ஹீரோவாக படத்தை தாங்கி பிடிக்கிறதுல அதுலேயும் வந்து மாஸ்க் கட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட் இந்த ஸ்கூல் பையனாக இருக்கும்போது ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஆட்டிடியூட் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப் சீனில் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போகிறது, அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மிஸ்கின் கூட வர சீன்லாம் வந்து கதறது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த சென்ட்ரிகான் சீன்ஸ் ஒரு டென்ஷன் ஆகி அதில் வந்து பதட்டமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு
எக்ஸாம் சீன் அதில் வந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடித்து தள்ளியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு கெப்பாசிட்டிக்கு மீறி புல் ஆஃப் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து அஸ்வத் மாரிமுத்துனால வேலை வாங்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அடுத்தது வந்து அஸ்வத் மாரிமுத்து தலை வந்து நினைச்சிருந்தா மோமை கடவுளே ஃபேண்டசி படம், அதே மாதிரி வந்து இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் வைங்களேன். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எந்த ரூல்ஸும் அப்ளை ஆகாதுங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டா கூட சும்மா ஒரு கமர்ஷியலான கதையை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி பண்ணிட்டீங்க பார்த்து பண்ணிட முடியும். எல்லாம் பிரதீப்புக்கு ஏற்கனவே அந்த லவ் டுடே ஆக்டிங் வச்சு எதாவது பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு கதை எடுத்து அதில் எமோஷனல் சீனு, காமெடி, அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு நல்லா போட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜாக கொண்டு வந்து ஒரு நல்ல இன்ட்ரோவில் ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் பேர் வச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து முடிக்கும் போது கூட ஜாலியாகவே முடிச்சு போயிருக்கலாம். இருந்தாலும் வந்து நான் இந்த கருத்து சொல்ல வந்திருக்கேன் எத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக கிளைமேக்ஸ் வச்சு முடித்ததெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அஸ்வத்துக்கு பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா டைரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மிஸ்கின் ஆகட்டும், கௌதம் மேனன், கே.எஸ். ரவிக்குமார், அப்புறம் பிரதீப் ஒரு டைரக்டர் தான். இவங்க எல்லாத்தையும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கௌதம் மேனன், கே.எஸ். ரவிக்குமார் அவங்களாம் வந்து கொடுத்ததை ஓகேவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான கேரக்டர் வந்து மிஸ்கின் தான். மிஸ்கின் வந்து எல்லாரும் பார்த்துட்டு டானில் வர எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு ஓப்பனிங் கற்றுனாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு கேரக்டர் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்சுவலாகவே ஒரு காலேஜ் பிரின்சிபலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பார்க்கும்போதே நல்லா பப்ளி மாஸ் மாதிரி டெடி பேர் மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்ஸு அனுப்பமா, அப்புறம் கைடு லோஹார். கைடு வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பெருசாக அவங்களுக்கு அங்கே தான் காட்டுறாங்க. அனுப்பமாவுக்கு வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே வர மாதிரி ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. அது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் வராங்க. அது வந்து கொஞ்சம் இடுப்பெல்லாம் காட்டுற சீன்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான என்ட்ரியாக இருக்குது. அவங்க செகண்ட் ஹாஃபில் வரும்போது தான் வந்து நல்லா தேட்டரில் தெரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கான சீன்ஸாக இருந்து அவங்களும் வந்து இந்த எமோஷ்னல் சீனு, அதுக்கப்புறம் ஹீரோ மேலே கோவப்படுற சீனு, பிரேக்கப் சீனு அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது ஜார்ஜ் மரியம் கேரக்டர் தான். அவர் பிரதீப்போட அப்பாவாக பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து பையன் இதெல்லாம் பண்ணுறாரா இல்லை ஏமாத்துறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அவர் என்ன சொல்லிட்டு அப்பாவாக பார்க்கும்போது கதறி அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு குறிப்பாக ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆனது வந்து இந்த மேரேஜ் சீன் ஒன்று வரும் கிளைமேக்ஸ். அப்போ வந்து பிரதீப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுருப்பாப்புல. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஜார்ஜ் மரியம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா அவர் அப்பவும் இன்னசென்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பிரதீப் போய் அவர்கிட்ட பேசுவாப்புல. நான் எல்லாரும் விட ஒன்று தான் இப்போ நிறைய ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசுகிற டைலாக் இருக்கட்டும், யாருக்கு எப்படியோ தெரியாது, நான் வந்து கதறி அழுதேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அவர் கேரக்டர் வந்து என்னை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி டச் பண்ணியிருந்தாலும் அது லைட்டாக ரிசம்பிளன்ஸாக எங்கே எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த டான் படத்துலையும் அப்படி தான். ஃபஸ்ட் வந்து ஒரு டாக்ஸிக்காக வந்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து கடைசியில் கதறி அழுகி வச்சுருவாங்க. இது அந்த மாதிரி இருக்காது. பட் இந்த ஜாலியாக வந்து கடைசியில் எமோஷனலாக முடிச்சது வந்து இவ்வளோ நேரம் ஜாலியாக தானே போய்கிட்டு இருந்தேன், இப்போ மட்டும் என்ன எமோஷனல்னால் ஆமாம் மக்களுக்கு எமோஷனலாக காமிச்சா தான் ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து. பட் அது வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து எல்லோரும் மறந்துட்டாங்க. அந்த கிளைமாக்ஸை தூக்கில போடு. அதனால தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் அழுக வச்சு அனுப்புனா அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீனை வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி மறுபடியும் முடிச்சு அனுப்பியிருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக்கு, பாட்டு அதெல்லாமே வந்து பேக்ரவுண்டெல்லாம் வந்து லியோன் சூப்பராக பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாட்டு வந்து 2-3 பாட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அவங்க வந்து ஹீரோவோட அதிகமாக சவுண்டு கற்றுருந்தது யாருக்கு அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு தான். அதில் விஜய் சித்து வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி கேரக்டர் வந்து வந்திருந்தாப்புல. அவர் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஹர்ஷத்துக்கு வந்து ப்ராப்பராகவே ஒரு நல்லா எழுதின கதாபாத்திரம் மாதிரி இருந்தது. அவர் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் மாதிரி இருந்தார். அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தனியாகவே ஒரு பாட்டு வேறு வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து அவரும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ட்ராகன் அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாப்புல. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து எனக்கு நிறைய டைலாக்ஸ் வந்து பயங்கரமாக இதாச்சு. பிரதீப் வந்து அட்வைஸ் பண்ணுவாப்புல இன்னொரு கேரக்டருக்கு. அப்போ வந்து பூமரு அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்போ பிரதீப் சொல்லுவார், இப்போ பூமராக தானா தெரியும், வாழ்க்கையில் அடிபட்டு நீ வந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். அதான் நம்ம போய் சொன்னோன்னா அவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கெட்டவன் தான், ஆனால் என் வாழ்க்கையை நான் எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு எந்த தப்பு வேணால் பண்ணலாம் நினைக்கிற கெட்டவன் தான், ஆனால் இன்னொருத்த வாழ்க்கையை அழிச்சிட்டு நான் வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாப்புல. அந்த சீனில் பிரதீப் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாக் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் அங்கங்கே இந்த டைலாக்கும் அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே அந்த தப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆனால் அந்த தப்பு தான் அப்படிங்கிறதையும் படத்தில் ப்ரூவ் பண்ண அந்த மொராலிட்டி அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து கேமரா ஒர்க்கு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா காலேஜ், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸு அது எல்லாமே பிரம்மாண்டமாக போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு வந்து சில ட்ரோன் ஷாட் வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பிரம்மாண்டமாக அந்த கல்யாணத்தை காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் லொக்கேஷன்லாம் சுற்றி எடுத்திருந்தது எல்லாம் வந்து நல்ல சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லலாம். சில சீன்ஸ் வந்து டானை அசெம்பிள் பண்ணுது, சில சீன்ஸ் சொல்ல முடியாதுனாலும் டானுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டான் ஒரு வேற கதை, இது ஒரு வேற கதை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பா வேற நான் வேற. படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, செகண்டாக வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிடும், நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும், காமெடியெல்லாம் பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருக்கும், எல்லா சீனுக்கு வந்து கத்தி தெரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து எமோஷனலாக வச்சு முடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லாச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கு செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நிறைய வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டதுனால அது வந்து கொஞ்சம் அந்த ஹை மூமெண்ட்ஸு காமெடி அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் ரொம்ப ட்ராமேட்டிக்காக, அதுவும் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே லேக் அடிச்சதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து பெருசாக எந்த குறையும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு பார்க்கலான்னா கொஞ்சம் இடுப்பு சீனு, கொஞ்சம் லிப்லாகு அதெல்லாம் இருக்குது. அது அவ்வளோ பெருசாக ஒரு வல்கர் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்டர் வாட்ச் வந்து இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 7/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.